ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் குக். இன்னைக்கு நம்ம ஸ்டஃப்டு பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு குட்டி குட்டி பாவக்காய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சின்ன ஸ்லிட்டு போட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்து தனியாக ஒரு கப்பில் வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி இந்த பாவக்காய் விதையெல்லாம் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா வெள்ளை பூண்டு தோலோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நாலு வர மிளகா வறுத்துக்கிறேன். நான் இங்கே 1/2 கிலோ பாவக்காய் எடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் 4 மிளகா எடுத்துருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன் வறுத்துக்கலாம். கூடவே மல்லி விதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு இன்ச்சு சைஸ் புளியும் கூடவே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கிரவுண்ட்நட் அதுக்கப்புறம் வெங்காயமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிற மொத்த இன்க்ரீடியன்ட்டும் மிக்சியில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாவக்காய் யூஸ்வலாக அப்படி சாப்பிட்டு ரொம்ப கசக்கும் இல்லையா? நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கசப்பே தெரியாது. அந்த விதை எடுத்து வச்சு ஸ்லிட் போட்டு வச்சுருக்க குட்டி குட்டி பாவக்காவை நல்லா ஒரு தடவை ஹாஃப் குக் பண்ணுற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உப்பு பிடிக்கும். ஒரு பாதி குக்கான உடனே தனியாக எடுத்து கொஞ்ச நேரம் ஆற விட்டு அந்த ஃப்ரை பண்ண பாவக்காய்க்குள்ளே இந்த பேஸ்ட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா, அதை எடுத்து ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் ஸ்டஃப் பண்ணி முடிச்சோடனே அதே பேனில் அந்த ஸ்டஃப் பண்ண பாவக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக குக்கான ஒரு நல்ல ப்ரௌன் கலராக வரும் பாருங்கள். இந்த மாதிரி வந்த உடனே அந்த மிக்சர் இருக்கிற பேஸ்ட்டையும் இதுலேயே போட்டு நல்லா டாஸ் பண்ணி ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல சைடாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற கேஸ்ட் அயர்ன் ஸ்கில்லட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதோட பர்ச்சேஸ் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.